டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று நாம் எந்த பதிவை பார்க்க போகிறோம்? செவ்வாய் வக்கரம் பெறுகிறார். செவ்வாய் வக்கரத்தை பத்தி பேச போறோம். செவ்வாய் எங்க வக்கரம் பெறுகிறார்? மிதுன ராசியில் வக்கரம் பெறுகிறார். மிதுன ராசியில வக்கரம் பெறுகிறார். ஸோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாயினால எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த ராசிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும்? கன்னிராசிக்காரர்கள், சார் இந்த கன்னிராசினால நீங்க சிரிப்பீங்க, எங்களுக்கு தெரியும். 12 ராசிகள்ல இந்த கன்னிராசி மட்டும் ஒரு தனிச்சிறப்பு சார். இந்த பேரு வேற யாருக்கு கிடைச்சிருக்கு சொல்லுங்க? இந்த எல்லா ராசிகளுக்கும் ஒரு பேர். உங்களுக்கு கன்னி ராசி எவ்வளவு அருமையான ஒரு பேரா இருக்கு. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 10லே வருகிறார். 10லே வக்கரம் பெற்று வருகிறார். இதுல என்னன்னா, அந்த ஆள் வக்கரம் பெற்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா 3 8 குடையவன், 3 8 குடையவன் வக்கரம் பெற்று 10ஆம் வீட்டில் வரும்பொழுது என்ன ஆகும்னா, நலன்களை வளங்களை அள்ளி தருகிறார். 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு அரசு பணியை தருகிறார். அரசு பணி, நீங்க ஒரு அரசு பணியை உங்களுக்கு தரக்கூடிய அத்தனை வல்லமையும் செவ்வாய் பகவானுக்கு உண்டு. செவ்வாய் நினைத்தால் என்ன வேணா பண்ணுவார். சர்க்கார், அவர் தான் சர்க்கார் பணி. ஸோ அந்த 10ஆம் இடம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, நான் இது மாதிரி போலீஸ் ஆகணும், முக்கியமாக விளையாட்டு வீரர்கள் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸு இவர்கள்லாம் நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே உங்களுக்கு எஸ்ஐ ஆக போகிறீங்க, இதாக போகிறீங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் ஆக போகிறீங்க, ஏதோ ஒரு பணி நீங்கள் என்னென்னா அந்த ஸ்போர்ட்ஸை நோக்கிய பணி இருந்தால் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 10ஆம் இடம் கர்மஸ்தானம் என்று சொல்லுவது. அந்த செவ்வாய் அங்கே இருக்கும்போது ஒரு யோகம், ருச்சக யோகம்பாங்க, அந்த மாதிரி ஒரு யோகம் உண்டாகும். 10ஆம் இடத்தில் செவ்வாய். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டும்பாங்க. உங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானால் அரசனை போல யோகம், பெரிய ஜாப் ஒன்று கிடைக்க போகுது. நானா இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆனேன், எப்படி செலக்ட் ஆனேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கேன்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரா இந்த ஜாபை நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா 10ஆம் வீட்டிலே உங்களுக்கு செவ்வாய் அத்தனை தூரம் பலம் பொருந்தியவராக இருக்கிறார். இருந்தாலும் 3 8 கூடியவர் அவர் வக்கரம் பெறும் பொழுது வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஒரு வண்டி எடுக்கிறீங்க, ஒரு பைக்கில் போகிறீங்க, அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு இதில் பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, வேகமாக போகிறீங்க, ஏதோ ஒன்று சம்திங், இந்த வண்டி ஓட்டுற விஷயங்களில் சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இந்த டிரைவிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆபத்தான நேரம். ஒரு முருகப்பெருமானுடைய வேலை வச்சுட்டு முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. முருகன், அந்த முருகன் தான் அவங்களை காப்பாற்றணும். அந்த முருகன் 10ஆம் வீட்டு 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு அரசு பணி என்பது கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு விபூதி அபிஷேகம் அல்லது பால் அபிஷேகம் போன்றவை செய்வது செவ்வாய்க்கான மிகப்பெரிய சிறப்பு. செவ்வரளி மாலை, செவ்வரளியான பூக்களால் மாலைகள் கட்டி முருகப்பெருமானை வழிபடுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முருகா 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 முருகான்னு சொல்ல உங்களுக்கு அந்த இவர் கூடவே வருவார். அந்த செவ்வாய் பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய வண்டி பெரும்பாலும் திருஷ்டி கயிறு அந்த மாதிரிலாம் சுற்றி அந்த வண்டி எடுக்கும்போது வண்டியே எடுக்காதீங்க. என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன், நீங்கள் வண்டியே எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். வண்டி எடுக்கிறது, சுற்றுறது, ஒரு ட்ரிப் போகிறது அல்லது யாரையா ட்ராப் பண்ணுறதுக்கு போகிறது, அந்த மாதிரி வண்டியை தொடாமல் இருக்கிறதே உங்களுக்கு சிறப்பு. கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் நீங்கள் மாட்டிக்கிறதே இந்த செவ்வாய் வக்கரத்தில். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் 8 கூடை, 1000 தான் இருந்தாலும் 8 கூடையவன். அப்போ தொழிலில் ஏற்கனவே ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு டென்ஷன், எக்ஸ்ட்ரா ஒர்க்லோடு. நான் அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ என்ன கேஷியர் வேலையும் பார்க்க சொல்கிறாங்க, அல்லது கேஷ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், என்னை இப்போ ஃப்ரண்ட் ஆஃபீஸும் சேர்த்து பார்க்க சொல்கிறாங்க. அந்த மாதிரியான 2-3 வேலை உங்களுக்கு ஸ்கோப்பை மாற்றுவாங்க. 2-3 பணிகளை நீங்கள் செய்கிற மாதிரியான அமைப்புகளை உண்டாக்குவாங்க. டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் திஸ் டைம். அதனால் இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் புதுசாக வேலை கிடைக்க போகுது, சர்க்கார் வேலை கிடைக்க போகுது, கலக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பதிவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். அது மாதிரி வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் பெருந்திரளாக நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும். அதுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் எப்படிங்கிறத கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.